இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸில் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த டெசிமல் ஆப்ரேட் பண்ண தெரியாது, தசம எண்களை ஆப்ரேட் பண்ணுறது, பெருக்கல், கூட்டல், கழித்தல் ஓரளவு பண்ணிடுவாங்க. பெருக்கல் வகுத்தலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரியும். பெருக்கல் வகுத்தல் வச்சு நிறைய ப்ராப்ளம் நம்மளுக்கு டிஎன்பிசியில் வருது. அப்போ இங்கே நம்ம தசம எண்களை எப்படி பெருக்கிறது, எப்படி வகுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா டெசிமல் நம்பரை பார்த்தாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் வந்துடும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். அதால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். இங்கே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ், இந்த பிரச்சனை, இந்த பயம் இந்த கிளாஸ் மூலமாக உங்களுக்கு கட்டாயம் போயிடும். அதே போல் இந்த டெசிமல் யூஸ் பண்ணி என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அது ஆர்ஆர்பி ஆகட்டும், டிஎன்பிசி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதையும் நான் போட்டு காட்டுறேன். டெசிமல் ஃபஸ்ட்டு, டெசிமலில் பெருக்கலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ தசம எண்கள், தசம எண்களின் பெருக்கல். அதை பற்றி தான் படிக்க போகிறோம். முதல் ஒரு முழு எண் எடுத்துக்கிறேன். அந்த முழு எண் ஒரு 128 × 32. இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கிறோம். பெருக்க சொல்ல கட்டாயம் இதோட 1ஆம் இலக்கம் 2, இதோட 1ஆம் இலக்கம் 8. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்னாக்க 1ஆம் இலக்கம், நம்ம ஆன்சரோட 1ஆம் இலக்கம் என்ன வரும்னா 6ல் வரும். அப்போ 8 2 16, 16னா 6ல் முடியும். இப்போ 128 32 நம்ம பெருக்கிறோம்னா 4096. இது முழு எண்ணாவே பெருக்கிருக்கு. இன்னும் அந்த டெசிமல் எதுவும் ஆப்ரேட் பண்ணல. ஒரு ஹோல் நம்பர் 128 ஒரு ஹோல் நம்பர், 32 ஒரு முழு எண், ரெண்டுத்தையும் பெருக்குனா ஒரு முழு எண் கிடைச்சிருக்கு 4096. இப்போ நீங்கள் டெசிமல் வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறேன். 1.28 × 3.2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ இங்கே டெசிமல் நம்பர் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, எதுக்கு நான் ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருக்கேன்னா, எல்லா டெசிமல் நம்பரையும் பெருக்கிறதோ வகுக்கிறதோ எப்படி செய்யணும்னா அதை ஒரு ஹோல் நம்பராகவே கன்சிடர் பண்ணி செய்யணும். அப்புறம் லாஸ்ட்டாக தான் ரிசல்டன் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு பேர் ரிசல்டன் வேல்யூ, பெருக்கி வந்த தொகை. இந்த பெருக்கி வந்த தொகையில தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், டெசிமலை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது இது 1.28 × 3.2 இருந்தாலும் இந்த பாயிண்ட் எடுத்துருங்க. பாயிண்ட் எடுத்துட்டா இது 128 கன்சிடர் பண்ணுங்க. 128, 3.2 வெட்டுருங்க, இது 32. அப்போ 128 32 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4096. அப்போ நீங்கள் பெருக்க சொல்ல எப்படின்னா டெசிமல் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுங்க. பெருக்க சொன்னாலும் சரி, வகுக்க சொன்னாலும் சரி, டெசிமல் இல்லாத ஆப்ரேட் பண்ணுங்க. அப்போ 128 32 தான் பெருக்கிறோம் அப்படின்னே கன்சிடர் பண்ணுங்க. டெசிமலை பார்த்த உடனே டெசிமலை ஸ்கிப் பண்ணுங்க, அதை விட்டுருங்க. அதை நீங்கள் 1.28 போட்டால் ட்ரெஸ்ஸாக தெரியும் உங்களுக்கு. 128 32னா ஓகே பெருக்கிடுவீங்க. அப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்குன அந்த ரிசல்டன் வேல்யூ 4096. இப்போ டெசிமலை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்போ டெசிமல் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த நம்பரில் 1 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருக்கு. 1.28ல் 2 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த 2க்கும் 8க்கும் 2 டெசிமல் பாயிண்ட்ஸு. அப்போ ரெண்டு நம்பரையும் சேர்த்து 3 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருக்கு. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். எங்கேருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வரணும். இப்போ 690 அந்த 3 டெசிமல் பிளேஸை வச்சுட்டு ஆன்சர் புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 4.096, 4.096ன்னு வரும். அடுத்த நம்பர்னா இப்போ 0.128 × 0.32 இருக்குன்னு வச்சுங்க. 0.32. இப்போ இதையும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறீங்கன்னா 128 × 32 கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? 128 × 32 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4096ன்னு வரும். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரில் வந்து 3 ஸ்தானம் புள்ளி இருக்குது தள்ளி, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அதில் ஒரு 3 டெசிமல் பிளேஸ், இங்கே ஒரு 2 டெசிமல் பிளேஸ், மொத்தம் 5 டெசிமல் பிளேஸ். அப்போ ஆன்சரில் நீங்கள் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது நம்மளுக்கு இங்கே 4 ஸ்தானம் கையில் இருக்குது. 5 ஸ்தானம் வைக்கிறதால முன்னாடி ஒரு 0 சேர்த்து புள்ளி வச்சுங்க. அப்போது 0.04096 ஆன்சராக வரும். இப்போ ஃபோர்த் ஒரு எக்ஸாம்பிள், 12.8 × 0.032 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0.032, 12.8 × 0.032. இப்போ எப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா 128 இது 32 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4096. இங்கே நம்மளுக்கு எத்தனை ஸ்தானம்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஆன்சரில் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். 3, இங்கே ஒரு 1, ஆன்சரில் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். இப்போ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா ஆன்சர் 0.4096. அப்போ நீங்கள் டெசிமலை அட்ஜஸ்ட் பண்ணுறது லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
123 into 11 இதை நீங்கள் மல்டி பண்ணுன்னு வச்சிங்களேன். 123யும் 11ஐயும் மல்டி பண்ணுறீங்க. அப்போ 123 11 கூட மல்டி 11ஓட மல்டி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த 3யை போட்டுக்குங்க. அப்புறம் 3 2ம் ஆட் பண்ணி போடுங்க 5, 2ம் 1ஐயும் ஆட் பண்ணி போடுங்க 3, அகைன் லாஸ்ட்டில் 1லேயே முடிச்சிருங்க. இப்போ 11ஆல் மல்டிப்ளை ஆகிடுச்சு. இது 123யும் 11ஐயும் பெருக்கிருக்கோம். இப்போ இதை புள்ளி வச்சு பெருக்கிறோன்னு வச்சுங்க. 12.3 into 1.1 இப்படி மல்டி பண்ணுறோம்னா இதை 123யும் 11ஐயும் பெருக்கினா எப்படி செய்யறோமோ அதே போல தான் செய்யணும். 123 அப்புறம் 11 ரெண்டுத்தையும் பெருக்கிறீங்க. அப்போ இந்த நம்பரில் வந்து 1 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருக்குது, இந்த நம்பரில் 1 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை 123யும் 11ஐயும் பெருக்கினா 1353 வரும். அப்போ 2 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் வச்சுங்க. இப்போ ஆன்சர் 13.53. 13.53. அகெயின் 1.23 into 0.11 இதை பெருக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1.23 into 0.11 அப்படின்ட்டு. அப்போது 1.23 கன்சிடர் அஸ் 123, 0.11 எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், 11ஆவே கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்போ 123யும் 11ஐயும் பெருக்கிறேன். 123யும் 11ஐயும் பெருக்குனா 1353 வரும். 1353. ஃபர்ஸ்ட் நம்பரை ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, ரெண்டாவது நம்பரை 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ ஆன்சர்ல 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க. அப்போ 1 2 3 4 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் வச்சுங்க. இப்போ 0.1353 அப்படின்னு வரும். அது நீங்கள் டெசிமலில் கொடுத்துருக்கிறத நீங்கள் பெருசாகவே கஷ்டமாக ஃபீல் பண்ணிக்காதீங்க. அது இல்லாமல் ஆப்ரேட் பண்ணி எல்லா சமயமே அப்படி செய்யலாம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. இதே போல் இந்த கான்செப்ட்லேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படிலாம் வந்திருக்கு, அது எப்படி அட்ஜஸ்ட் இதே வேவ் லென்த்தில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இதோட கண்டினியூட்டி பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இங்கே 8th ப்ராப்ளம் 0.001 into 0.02 இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இதில் ரொம்ப சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் 0.001 எப்படி எடுத்துக்கலாம்னா 1ன்னு எடுத்துங்க. 0.0002 வந்து என்னென்ன எடுத்துங்க 2ன்னு எடுத்துங்க. ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிக்கிறீங்க. இது 2, இது 1, 1 2 மல்டி பண்ணிங்கன்னா 2 ஆன்சர். ஓகேங்களா? இப்போ டெசிமல் பிளேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். டெசிமல் பிளேஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக நீங்கள் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். இப்போ உங்களுக்கு 2க்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிறது ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. இப்போ 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா நீங்கள் 4 0 முன்னாடி சேர்த்து புள்ளி வைக்கணும். அப்போ 0.00002ன்னு வந்து நிற்கும். இங்கே சம்டைம்ஸ் நீங்கள் எப்படின்னா டெசிமல் பிளேஸோட வேல்யூ வச்சே கூட ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது 2 நம்பரையும் மல்டி பண்ணுறேன். மல்டி பண்ணால் இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தம் உங்களுக்கு ஆன்சரில் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும். 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிற ஆன்சர் ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் பெருக்கவே தேவையில்லை. நேராகவே டெசிமல் பிளேஸை வச்சே கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது போலவே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே ஸ்கில் தான் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெருக்க தெரியுதா பெருக்க தெரியலையாலாம் பார்க்க மாட்டாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணால் எவ்வளோ டெசிமல் பிளேஸ் வரும்னு தெரிஞ்சிங்கன்னா போதும். அப்போ சிங்கிள் ஆப்ஷன் வந்து 5 டெசிமல் பிளேஸ் இருந்ததுன்னா நீங்கள் நம்பர் என்னென்ன இருந்துட்டு போட்டோம், கரெக்டாக டெசிமல் பிளேஸ் எவ்வளோ வரணும், 5 டெசிமல் பிளேஸ் வரணும். அப்போ 5 டெசிமல் பிளேஸ் ஒரு ஆப்ஷன் தான், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே நம்பர்ஸை வந்து இப்போ ரூட்டில் வச்சு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. சம்டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.128 into 3.2 இப்படிதான் பார்த்தோம். இந்த நம்பரை இப்படி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.128 into 3.2ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. மொத்தம் உங்களுக்கு ரூட்டுக்குள்ளே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் உங்களுக்கு ரூட் அவுட் நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போது இதை ரெண்டுத்தையும் மல்டி பண்ண என்ன வரும்னாக்கா நம்ம படிச்சிருக்கோம். 128ம் 32ம் மல்டி பண்ணிங்கன்னா 4096. 4096ல் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும், உங்களுக்கு 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும். அப்போ 0.4096 தான் ஆன்சர், ரூட்டுக்குள்ளார பெருக்கு தொகை. அப்போ இதை ரூட் அவுட்டு வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா 4096ன்றது ஒரு வர்க்க எண். ஓகேங்களா? இப்போ யாரோட வர்க்கம்னா 64ஓட வர்க்கம். 64 2 நேரம் நீங்கள் மல்டி பண்ணிங்கன்னா 4096 வரும். அப்போது 4096 வெளியே வந்தால் 64ன்னு போட்டுங்க. அது 0.4096 பார்க்காதீங்க. ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வர்க்க எண், அந்த வர்க்க எண் டெசிமல் இல்லாத பாருங்கள். அப்போ 64 வெளியே வந்தால் 64. இப்போ டெசிமல் ஆப்ரேட் பண்ணுங்க. ரூட்டுக்குள்ளே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் உங்கள் ஆன்சரில் அதில் பாதி வைக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வச்சுட்டிங்கன்னா 0.64 இருக்கும். 0.64. இப்போ இதே நம்பர் 12.8
இன்ட்டு 0.032 இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அகெயின் இது எப்படின்னா 128 இங்கே 32 தான். 128 இன்ட்டு 32 எவ்வளோ டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருக்குது? இங்கே 1, இங்கே 3 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருக்குது. அப்போ மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 4 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் வந்துடும். ரூட்டுக்குள்ளே இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4096. இப்போ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போது 0.4096. இந்த 0.4096 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும். அப்போ 4096ன்றது ஒரு வர்க்க எண். 4096 ஒரு ஸ்பெஷல் நம்பர். அது வர்க்க எண்ணாகவும் இருக்கும், கன எண்ணாகவும் இருக்கும். அப்போ 4096 ரூட்டை விட்டு வெளியே வந்ததுன்னா 64. இங்கே உங்களுக்கு 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நீங்கள் ஆன்சரில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். இப்போ 0.64. அகெயின் 128 இன்ட்டு 0.32 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 128 இன்ட்டு 0.32 இதை நீங்கள் ரூட்டுக்குள்ளே மட்டும் பண்ணிங்கன்னா 128 32 பெருக்குனா 4096. நம்மளுக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் உங்களுக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. இப்போ இந்த நம்பரை ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும். ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னாக்கா என்ன 4096 ரூட்டை விட்டு வெளியே எடுக்க போகிறீங்க. அப்போ அது வெளியே வந்ததுன்னா 64. ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ரூட்டுக்குள்ளே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் நீங்கள் 2 ஸ்தானம் தள்ளி ஆன்சரில் புள்ளி வைக்கணும். இங்கே ரூட்டுக்குள்ளே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் எவ்வளோ ஸ்தானம்னா 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ ஆன்சர் 6.4. Again 0.01 into 0.04 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. 0.01 into 0.04 இதை ஒரே ரூட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 0.01 into 0.04 ஓகேங்களா? இதை ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறீங்க, வெளியே எடுக்கணும். அது முன்னாடி பெருக்கிங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. பெருக்கினா 1 into 4 4. எவ்வளோ ஸ்தானம் புள்ளி வைக்கணும்னா இங்கே 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம், மொத்தம் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ முன்னாடி 3 0 சேர்த்துங்க. இப்போ 0.0004 இருக்கும். இதை ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் என்னன்னா 4 வர்க்க எண். 4 ரூட்டை விட்டு வெளியே வந்தால் 2 உங்களுக்கு. உள்ளர வந்து ரூட்டுக்குள்ளே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ ஆன்சரில் எப்படி சொல்லணும்னாக்கா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் 2 ஸ்தானம், இங்கே முன்னாடி ஒரு 0 வச்சுங்க. இப்போ 0.02. இப்போ நம்ம டெசிமலில் பெருக்கல் பார்த்தோம். பெருக்கலை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இருக்க கொஸ்டினில் கேட்டதில் சம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா 0.12, 0.012, 0.0012 என்ற தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ சீக்வன்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா 0.12 இருக்குது. இப்போ 0.012, 0.0012 இதில் 7வது உறுப்பு கேட்குறாங்க. நம்மளுக்கு பெருக்கல் எப்படி போயிருக்கு பாருங்க. இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஏதோ ஒரு நம்பரால் பெருக்குனா செகண்ட் டேர்ம் கிடைக்குது. இங்கே 12 12 12 போயிட்டு இருக்கு. அப்போ சீக்வன்ஸில் 12 மாறவே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எதால் பெருக்கி இருக்குன்னா 1ஆல் பெருக்கிருப்பீங்க. அப்போ 1ஆல் பெருக்கினா மட்டும்தான் அது 12 மாறாமல் போகும். அப்புறம் டெசிமலை பார்க்க போகிறோம். டெசிமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. 2வது ஸ்தானத்தில் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிற நம்பரும் கூட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கினா தான் அது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரில் உங்களுக்கு 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 ஸ்தானத்தையும் 1 ஸ்தானத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 ஸ்தானம் வரும். அப்போ நீங்கள் எந்த நம்பரால் பெருக்குறீங்க ஒவ்வொரு டேர்மும் கேட்டால் 0.1ஆல் பெருக்குறீங்க. இப்போ 0.1ஆல் பெருக்க அந்த சீக்வன்ஸை வந்து எக்ஸ்பாண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போது இதான் பெருக்கல். இதில் நம்மளுக்கு 7வது உறுப்பு தேவை. 7வது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா முதல் உறுப்பு பாருங்கள். முதல் உறுப்பு T1 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. T2ல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா T2ல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும். T3ல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? T7 கண்டுபிடிக்க போகிறோம். T7 அப்போ 12 வச்சு நம்மளுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும்? இங்கே 12 வச்சு உங்களுக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. 2வது டேர்மில் 12 வச்சு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. 3வது டேர்மில் 12 வச்சு 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது உங்களுக்கு 7வது உறுப்பில் 12 வச்சு உங்களுக்கு 8 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? முன்னாடி ஒரு 6 0 சேர்த்துக்குங்க. 6 0 சேர்த்துட்டு புள்ளி. அப்போ 7வது உறுப்பு இப்படி தான் இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 7வது உறுப்பு இப்படி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தா எது ஆப்ஷன் பார்த்து எடுத்துக்கணும். ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இதை 10ஓட எக்ஸ்போனண்ட்டாக எழுதியிருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் ஃபார்மில் மாற்றி எழுதியிருக்காங்க. சயின்டிஃபிக் ஃபார்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம்.
பெருக்கலை பொறுத்து சம் ஓவர். இந்த கன்வர்ஷன் அடுத்த ஸ்டேஜில் ஃபார்மேட் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு டெசிமலை என்னன்னா சயின்டிஃபிக் மெத்தடில் மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி மாற்றணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஆன்சர் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த டெசிமல் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக உங்கள் 1 பாயிண்டாண்ட நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்போ எத்தனை டெசிமல் பிளேஸ் நான் தாண்டி போகிறேன் அப்படிங்கிற 1 2 3 4 5 6 7 டெசிமல் பிளேஸ் தாண்டி நான் அண்ணாண்ட போகிறேன். அப்போ நீங்கள் எப்படி எழுதுனா 1.2 இந்த பாயிண்ட் அங்கே கன்வெர்ட் ஆச்சு இன்ட்டு 10 to the power of எவ்வளோ டெசிமல் பிளேஸ் எவ்வளோ தசம ஸ்தானம் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 இங்கே தான் பாயிண்ட் போகுது. அதனால என்ன பண்ணணும், நம்ம 7 போட்டுக்கணும். அதே போல் பாயிண்ட் எடுத்துட்டு எங்கே போகணும், ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ரைட் சைடு மூவ் பண்ணுறதால அந்த 7க்கு என்ன 7 கொடுத்துக்கணும்னா -7 கொடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் 1.2 into 10 to the power of -7 இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இப்போ 7th டேர்ம் 1.2 into 10 to the power of -7 உங்களுக்கு டி ஆப்ஷனாக வரும். அப்போ இதில் என்னென்னா பெருக்கலும் இருக்குது, அதே போல் சயின்டிஃபிக் நோட்டேஷனும் இருக்குது. சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோவில் தனியாக நான் போடுறேன். இப்போ ரெண்டாவது அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 0.15, 0.015, 0.0015 என்ற தொடர் வரிசையின் பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் சம் இதே போல தான் ஃப்ளோ ஆச்சு. 0.12 ஃப்ளோ ஆச்சு, இது 0.15 ஃப்ளோ ஆச்சு. டிஎன்பிசியில் குரூப் 1ல் 2022 கேட்ட கொஸ்டின் இது. இப்பயும் பாருங்க இது எப்படி இருக்குன்னா நம்பர் டிஸ்டர்ப் ஆகாத போயிட்டு இருக்கு. நீங்க டெசிமல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 15 15 15 அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு சீரீஸ் 15 15 15 போயிட்டு இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து செகண்ட் டேர்ம் கூட எதை மல்டிப்ளை பண்ணா அது போல போகும் அப்படின்னா நீங்க 1 மல்டிப்ளை பண்ணா அப்படியே சேமா போயிட்டே இருக்கும். 1 மல்டிப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் எப்போ போல என்ன நீங்க டெசிமல் பிளேஸ் தேவை. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, ஆன்சர்ல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு உங்களுக்கு செகண்ட் டேர்ம்ல. அப்போ நீங்க பெருக்கக்கூடிய நம்பர்ல எவ்வளவு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும் அப்படின்னா இங்க 2 ஸ்தானம் இருக்கு, ரிசல்டன் வேல்யூல 3 ஸ்தானம் இருக்குன்னா அப்போ நீங்க வச்சிருக்க நம்பர்ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்போ 0.1 அப்போ 0.15ஐயும் 0.1ஐயும் பெருக்குனீங்கன்னா 0.015 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு டேர்முமே எப்படி அது டெவலப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இன்ட்டு 0.1 தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பொது விகிதம் கேட்குறாங்க. பொது விகிதம் ஆறுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொது விகிதம் எதுன்னா நீங்க யாரால பெருக்கி போயிட்டு இருக்கோ அதுதான் பொது விகிதம். அப்போ ஆன்சர் 0.1 ஆப்ஷன் ஏ ஆன்சர். இன்கேஸ் எப்பயும் போல இதுல கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 5வது உறுப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. 5வது உறுப்பை முதல் உறுப்பு பாருங்க 15 வச்சு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. 2வது உறுப்பு 15க்கு முன்னாடி 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 3வது உறுப்பு 15 வச்சு 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இப்போ உங்களுக்கு இங்க 5வது உறுப்பு கேட்குறாங்க அப்படின்னா 15 வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும், 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இது 5 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். இப்போ 0.00015 இருக்கும். இது உங்களுக்கு எத்தனாவது 5வது உறுப்பு. இதே ஒரு 6வது உறுப்பு கேட்டாங்கன்னாக்கா இதே தான் வரும். 0.00 உங்களுக்கு 7 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். உங்களுக்கு 5 0 சேர்த்துங்க ஒரு 15. இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்ற போகிறோமோ இப்போ இந்த டெசிமல் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு நான்-0க்கு முன்னாடி நிப்பாட்டணும். ஒரு நான்-0னா 1க்கு அப்புறம் இல்லை 2க்கு அப்புறம் இங்கே என்ன வருதோ ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ் எப்படி இருக்கணும்னா நான்-0வா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நிப்பாட்டணும். அப்போ டெசிமல் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்து 1க்கு முன்னாடி வைங்க. அப்போ 1.5 இன்ட்டு 10 to the power of எவ்வளோ டெசிமல் பிளேஸ் நான் மேலே வந்திருக்கேன் பாருங்க 1 2 3 4 5. இப்போ மேலே 5 போட்டுங்க. 5 போட்டு இது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகிருக்கிறதால என்ன பண்ணணும் மைனஸ் சைன் போட்டுக்கணும். அப்போ பாருங்க T5 1.5 இன்ட்டு 10 to the power of 5 இந்த சஃபிக்ஸும் அதுவும் சேமாக இருக்கும். அதே போல் இங்கே போனீங்கன்னா 1.5 இந்த டெசிமல் எடுத்துகிட்டு வந்து 1க்கு முன்னாடி நிப்பாட்டுங்க. எவ்வளோ டெசிமல் பிளேஸ் நம்ம பேக்கில் போயிருக்கோம்னா 1 2 3 4 5 6. அப்போ இன்ட்டு 10 to the power of -6. இப்போ 1.5 இன்ட்டு 10 to the power of -6. அப்போ 6வது உறுப்பு இது போல் ஃப்ளோ ஆகிருக்கு. நான் இப்போ சடனாக ஒரு 12வது உறுப்பு நான் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 12வது உறுப்பு கேட்குறேன்னா 1.5 இன்ட்டு 10 to the power of உங்களுக்கு 5வது உறுப்புனா பாருங்கள் பவரில் -5, 6வது உறுப்புனா பவரில் -6. அப்போ 12வது உறுப்பு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பவரில் எப்படி போகணும் அப்படின்னா பவரில் -12. இது
பேட்டர்ன், இது போல் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். அப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, டெசிமலையும் டோமையும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இது போல் ஏபி ஜிபியில் பேட்டர்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த உறுப்பு கேட்டாலும் சால்வ் பண்ணாதே ஆன்சர் சொல்லிக்கலாம்.